லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 30ஆம் நாள் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். நம்ம திருப்பாவையினுடைய கடைசி பாசுரத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாசுரமானது திருப்பாவையினுடைய பலஸ்ருதி. இந்த திருப்பாவை சேவிச்சா என்ன பலன் அப்படிங்கிறத தாயார் இந்த 30ஆம் பாசுரத்தில் நமக்கு தெரிவிக்கிறா. 29 பாசுரங்களை ஆண்டாள் தன்னை ஒரு கோப கன்னிகையாக அனுகாரம் பண்ணிட்டு பாடினா. இந்த 30ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் தானான தன்மையில் பாடுறா, அதாவது ஆண்டாளாகவே பாடுறா. இந்த 30ஆம் நாள் பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் முதல்ல சமுத்திர மந்தனத்தை பற்றி ஆண்டாள் சொல்கிறா. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிறா. பாசுரம் தொடங்கறச்சே முதல் நாள் மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா. மா அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சுது. மா அப்படின்ற வார்த்தையே மகாலட்சுமியை குறிக்கும் சொல். மங்களகரமாக மகாலட்சுமியில் தான் தொடங்கினா. இப்போ 30ஆம் நாள் பாசுரம் முடிக்கிறச்சேவும் மகாலட்சுமியை சொல்லி தான் முடிக்க போகிறா. இந்த இடத்துல தாயாரினுடைய திருக்கல்யாணத்தை பற்றி சொல்ல போகிறா ஆண்டாள். ஏன்னா சமுத்திர மந்தனத்தில் தான் மகாலட்சுமியானவளுடைய அவதார கதையும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பற்றியும் சமுத்திர மந்தனத்தில் தான் குறிப்பு இருக்குது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில். அதனால வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கம் அப்படின்னா அலைகள்னு அர்த்தம். அலைகளால் சூழப்பட்ட கடலாக இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடல், அதை பெருமாள் கடைந்தானே. எதுக்காக கடைஞ்சான்? தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கணும்னு கடைஞ்சானா அப்படிங்கிறதுனா அது ஒரு காரணம்தான், முக்கியமான காரணம். அவன் அந்த திருப்பார்கடலை கடையணும்னு ஆசைப்பட்டது எதுக்கு அப்படின்னா, அந்த பார்க்கடலுக்குள்ளேருந்து வரக்கூடிய பெண் அமுதமான அந்த தாயாரை திருக்கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பார்க்கடலை கடைந்தான் பகவான். அதனால வங்கக்கடல், அலைகளால் சூழப்பட்ட கடல் அப்படிங்கிறா. ஏன் பார்க்கடல்ல அவ்வளவு அலைகளா அப்படின்னா, அந்த மந்திர மலையை இவா இழுக்கிற வேகத்தில் அலைகள் அப்படி கிளம்புறதான். அதனால அலைகளால் சூழப்பட்ட அந்த பார்க்கடலை கடைந்த மாதவன், மாதவன்னாலே ஸ்ரீயப்பதின்னு அர்த்தம். மா அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சொல். அந்த கடலை கடைந்து அதிலேருந்து தோன்றிய அந்த தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டானே அந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிறா. கேசவன் அப்படின்னா கேசி அப்படிங்கிற குதிரை வடிவில் வந்த அசுரனை வதம் பண்ணான் கண்ணன், அதனாலையும் கேசவன். அழகான கேசத்தை உடையவன், அதனாலையும் கேசவன். சமுத்திர மந்தனம் நடக்கிறச்சே பெருமாளினுடைய அந்த கட்டு குடுமி அப்படி தூக்கி முடிஞ்சுன்னு இருக்கானா. அந்த குடுமியை அவிழ்ந்து அப்படி ஆடுறது, ஏன்னா அவ்வளவு வேகமாக கடையிறான் பெருமாள் இவாளோட சேர்ந்துண்டு. அந்த கூந்தல் அவிழ்ந்தது, அதை தேவர்கள் எல்லாம் பார்க்கல. அவள்லாம் பார்த்துட்டு இருந்தது அமிர்தம் வெள்ள வருதா, அமிர்தம் வெள்ள வருதான்னு பார்த்துட்டு இருந்தா. ஆனால் நம்ம ஆண்டாள் அந்த கேசத்தை பார்த்துருக்கா. அதனால மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி. திங்கள் திருமுகத்து சேயிழையார் அப்படின்னா இந்த இடத்துல ஆயர்குல பெண்களை பற்றி ஆண்டாள் சொல்கிறா. அந்த பெருமாளை இந்த ஆயர்குலத்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து துவாபர யுகத்தில் நோன்பு நோர்த்து அந்த கண்ணனையே சென்று அடைஞ்சா இல்லையா. அதனால திங்கள் திருமுகம் அப்படியே சந்திரனை போல ஒளி பொருந்திய குளிர்ச்சியான திருமுகமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் இடத்துல குளிர்ச்சி இல்லை. ஏன்னா விரக வேதனையினால அந்த உடல்ல வெப்பமானது அதிகமாக இருந்தது. கண்ணனை பிரிஞ்சிருந்த வெப்பம் அவளை சுட்டெரிச்சுது. இப்போ விரதமெல்லாம் முடிஞ்சு கண்ணனோட சேர்ந்துட்டா ஆயர்குல பெண்கள். அதனால இப்போ குளிர்ச்சி மிகுந்த சந்திரனை போன்ற ஒளி பொருந்திய முகமாம். அதனால திங்கள் திருமுகத்து சேயிழையார் அப்படிங்கிறா. அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்களாம் இவர்கள். பெண்ணுக்கு அழகான ஆபரணம் எது அப்படின்னா அவளது கணவன் தான். அந்த ரீதியில் பார்த்தா ஆயர்குல பெண்களுக்கு அவர்களது கணவனாக கண்ணனே கிடச்சிட்டான். அதனால சேயிழையார். சேயிழையார் அப்படின்னா சிறந்த உயர்ந்த ஆபரணங்களை அணிந்தவர்கள்னு அர்த்தம். இவாளுக்கு சிறந்த உயர்ந்த ஆபரணமாக விளங்கக்கூடியவனே கண்ணன் தான். அதனால சேயிழையார், அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், 27ஆம் நாள் பாசுரத்தில் சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம்னு எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அது அத்தனையும் கண்ணனே அவளுக்கு பரிசாக வழங்கினான் இல்லையா. அதனாலையும் சேயிழையார். அப்பேற்பட்ட இந்த பெண்கள் சென்று இறைஞ்சி பகவானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அங்கு அப்பறை கொண்ட வாற்றை,
இவ எல்லாரும் அந்த துவாபர யுகத்தில் ஆயர்பாடியில் பெருமாளை போய் வணங்கி சேவிச்சு அவன்கிட்டேந்து எந்த பறையை பெற்றார்களோ, அவர்கள் பெற்ற பறை என்ன அப்படின்னா கண்ணனையே கணவனாக அடைந்தார்கள் கோபியர்கள். அதை வேண்டிதான் அவ நோன்பே நோற்றார்கள். அதனால அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னா அங்கு அவர்கள் அந்த பலனை பெற்ற விதத்தை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. இந்த இடத்துல ஆண்டாள் தன்னை பற்றி சொல்லிக்கிறா. அணிபுதுவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த ஆபரணமாக விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்பேற்பட்ட ஒரு ஆபரணமாக விளங்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அதுதான் கோதை பிறந்த ஊர், அதுதான் கோவிந்தன் வாழும் ஊர். அதனால அப்பேற்பட்ட அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. பைங்கமலம் தன் தெரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பசுமையான தாமரைப்பூ மாலைகளாம். அந்த தாமரைப்பூ மாலைகள் பசுமையாகவும் இருக்கு, குளிர்ச்சி மிகுந்தவையாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட பசுமையான குளிர்ந்த தாமரை மாலைகளை கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய பட்டர்பிரான் அப்படிங்கிறா. பல நூல்களையும் வேதங்களையும் கற்றவர்களை தான் பட்டர்னு சொல்லுவா. அனைத்தையும் கற்றறிந்தவர் பெரியாழ்வார். அதனால அப்பேற்பட்ட பட்டர்பிரான் அவர் அது திருக்குமாரத்தியான கோதை சொன்ன அப்படிங்கிறா. பெருமாளுக்கும் பட்டன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. திருமங்கை ஆழ்வார் அது அவருடைய பாசுரத்தில் எடுக்கிறார். மறை நான்கும் முன்னோதிய பட்டன் அப்படிங்கிறார். அதனால அந்த பட்டனுக்கே அந்த பெருமாளுக்கே தனது திருக்குமாரத்தியான கோதைய திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து பேருபகாரம் பண்ணவர் இந்த பெரியாழ்வார். அதனால இவர் பெரிய ஆழ்வார். அப்பேற்பட்ட பட்டர்பிரான் கோதை சொன்ன. கோதை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். அந்த குழந்தைகிட்டேயே அப்படி ஒரு பூக்களுடைய வாசனையும் திருத்துழாயினுடைய வாசனையும் வீசித்தான். அதனால பெரியாழ்வார் அவளுக்கு கோதை அப்படின்னு பெயர் சூட்டினார். இதுக்கு சமஸ்கிருதத்தில் கோதா அப்படின்னும் பெயர் சூட்டினார் பெரியாழ்வார். கோதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியிலிருந்து தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம். தாயார் ஒரு அயோனிஜையாக தான் அவதாரம் பண்ணினா. அதாவது தாயின் கர்ப்பத்தில் வாசம் பண்ணாமல் அப்படியே பூமியிலேருந்து கிடச்சா இல்லையா, அதனால அவள் ஒரு அயோனிஜை. அதனால கோதா. அப்பேற்பட்ட கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. இந்த கோதை அருளி செய்தது என்ன அப்படின்னா சங்கத்தமிழ் மாலை. என்ன ஒரு ஆச்சரியம், இவளே ஒரு மாலை. பெரியாழ்வார் எப்பவும் பூக்கள் எல்லாத்தையும் தொடுத்து மாலை கட்டி அதை பெருமாளுக்கு சாத்துவார். பூமாலையும் சாத்துவார், பெருமாளுக்கு பாமாலையும் சாத்துவார். அந்த பெரியாழ்வார் ரொம்ப ஆசையோடு தொடுத்த இன்னொரு மாலை தான் இந்த கோதை. அந்த கோதைங்கிற மாலையே இப்படி ஒரு தமிழ் மாலையையும் தொடுத்திருக்கா. அதனால கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ் அப்படின்னா பழைய தமிழ், தொன்மை வாழ்ந்த அந்த சங்கத்தமிழ்னும் ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். இன்னொரு அர்த்தம் சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம். அதனால இவளது பாசுரங்களை கூட்டம் கூட்டமாக கோஷ்டியாக அனுபவிக்கணும். அதனால சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இந்த 30 பாசுரத்தில் ஒரு பாசுரத்தை கூட விட்டுடக்கூடாது. எப்படி ஒரு அழகான ரத்தின மாலையில் ஒரு ஒரு ரத்தினமும் அழகு, அதில் ஒரு கல் விழுந்துருத்துனா கூட அது பார்க்க நன்னா இருக்காது. அந்த மாதிரி இவளது பாசுரத்தில் ஒரு பாசுரத்தை விட்டோம்னா கூட ஆழ்ந்த அர்த்தங்களே நம்ம தொலைச்சிடுவோம். அதனால 30 பாசுரங்களையும் ஒன்று கூட தப்பாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் அப்படிங்கிறா. இந்த இடத்துல 3 விஷயங்கள். ஒன்று, கோபியர்கள் துவாபர யுகத்தில் என்ன நோன்பை நோற்றார்களோ, அவர்கள் என்ன நோன்பை அனுஷ்டித்தார்களோ அதை அப்படியே ஆண்டாள் அனுகாரம் பண்ணிண்டு பாசுரங்களை பாடினா. இவள் அனுகாரம் பண்ணிண்டு பாடிய பாசுரங்களை நம்மளை அனுசந்தானம் தான் பண்ண சொல்றா. அதனால கோபியர்கள் அனுஷ்டித்தார்கள், ஆண்டாள் அனுகாரம் பண்ணிண்டா, அதாவது பாவித்து கொண்டாள். நம்மளை ஆண்டாள் அனுசந்தானம் பண்ணுங்கோ போரும் அப்படிங்கிறா. அதனால இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கு இப்பரிசுரைப்பார்னா இங்கு நாம் வாழக்கூடிய எந்த இடமோ எந்த ஊரோ எந்த தேசமோ அங்கு பரிசுரைப்பார் அப்படின்னா ஆண்டாள் சொல்லிய வகையில் இதை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ பரிசுரைப்பார். 2 மால் வரைத்தோள் அப்படிங்கிறா. 2 அப்படின்னா 4 திருக்கரங்களை கொண்ட, மால் வரைத்தோள் அப்படின்னா மலை போன்ற வலிமையான தோள்களை கொண்ட பெருமாள் அப்படிங்கிறா. பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள் உண்டு, வலிமையான மலை போன்ற தோள்கள் உண்டு. அதுக்கு எதுக்கு 2ன்னு சொல்லியிருக்கா ஆண்டாள் அப்படின்னா அது அப்படியே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் ஒரு பாசுரத்தையும் பெருமாள் கேட்க 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 அவன் அது திருக்கரங்கள் கூடிண்டே போகுமா. 2x2, அதுக்கப்புறம் 4x4, அதுக்கப்புறம் 16x16, அப்படியே மல்டிப்ளை ஆகிண்டே போகுமா அவனுடைய திருக்கரங்கள். அதனால 2 மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால்.
அழகான செவ்வரி ஓடிய கருணையே வர்ஷிக்கக்கூடியதான அந்த கண்கள், அந்த செங்கண் திருமுகத்து அழகான முகத்தை கொண்ட செல்வத் திருமாலால். இவன் ஏன் செல்வத் திருமாலால்? திருவாகிய தாயாரே அவனது திருமார்பில் குடிகொண்டிருக்கா, அதனால இவன் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அந்த பகவானினுடைய அருளை எங்கும் பெறுவர்னு ஆண்டாள் அழகா சொல்றா. அந்த எங்கும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. காரணம், பெருமாளினுடைய திருவருள், அவனுடைய அனுகிரகம் நமக்கு பூமியில வாழும் காலம் வரைக்கும் மட்டும்தான் கிட்டும்னு ஆண்டாள் சொல்லலை. பூமியில இருக்கிற வரைக்கும் அவனது அனுகிரகம் கிட்டும். இந்த பூமியை விட்டு நாம் நீங்கி வைகுண்டத்துக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு அவனது அனுகிரகம் கிட்டும். அதனால எங்க இருக்கோமோ, அதனால எங்கும் திருவருள் பெற்று, வெறும் அருள்னு சொல்லலை, திருவருள், திருவாகிய அந்த பிராட்டியோடு இருக்கானே பெருமாள், அவனது அனுகிரகம் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், அனைவரும் இன்புற்று வாழ்வார்கள் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை மங்களகரமாக பூர்த்தி பண்ணுறா. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அனுஷ்டித்த கோபியர்களுக்கும் சரி, அனுகாரம் பண்ணிண்ட ஆண்டாளுக்கும் சரி, அனுசந்தானம் பண்ணக்கூடிய நமக்கும் சரி இந்த அனுகிரகம் கிட்டும் அப்படிங்கிறா. அது எப்படி? கோபியர்களுடைய பக்தி எங்க, ஆண்டாளுடைய பக்தி எங்க, நம்முடைய பக்தி எங்க, அது எப்படி அவ 2 பேருக்கும் கிடைச்ச அதே அனுகிரகம் நமக்கு கிட்டுமா அப்படின்னா நிச்சயம் கிட்டும். இதுக்கு பராசர பட்டர் ஒரு அழகான எடுத்துக்காட்டு கொடுக்குறார். என்னன்னா, ஒரு பசுமாடுக்கு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த கண்ணுக்குட்டி ஒரு வேளை போயிடுத்து அப்படின்னா அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டியோட தோலுக்குள்ளே வைக்கோல் அடைச்சி அந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற அந்த பொம்மையை அந்த பசுமாடு இடத்துல காண்பிப்பார். காண்பிச்சா அந்த பசுமாடு தன் கண்ணு அப்படின்னு நினச்சிண்டு பாலை அப்படியே பொழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த திருப்பாவை அப்படிங்கிற இந்த போர்வையை, இந்த தோலை போத்திண்டு போய் நம்ம பெருமாள் முன்னாடி நின்னோம்னா அந்த ஆண்டாளினுடைய தமிழுக்காகவும் ஆண்டாளுக்காகவுமே பெருமாள் நமக்கும் அனுகிரகம் பண்ணிடுவான். மேலும் திருப்பாவையினுடைய தனி சிறப்பே என்னன்னா, 30 பாசுரங்களும் தாயார் தனது திருவாய் மலர்ந்து அருளி செய்த பாசுரங்கள். அதுலேயும் இந்த கடைசி நாள் பாசுரத்தில் எல்லாரும் இன்புற்றிருப்போம் அப்படிங்கிறது அவளது வாக்கு, அவளது திருவாய் மலர்ந்து நம்மளை தாயார் வாழ்த்துறா. நீங்கள் எல்லாரும் நன்னா இருப்பீங்கோ அப்படின்னு சொல்லி தாயார் இந்த பாசுரத்தை அழகாக பூர்த்தி பண்ணியிருக்கா. இந்த பாசுரம் தொடங்கச்சவே ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆரம்பிச்சிருக்கா. அதனால சமுத்திர மந்தனமும் கூர்மாவதாரத்தையும் தான் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். ஒரு சமயம் இந்திரன் தனது ஐராவதத்தின் மேலே ஏறிண்டு வந்துட்டுருக்கான். அப்போது இந்திரனை பார்த்த தூர்வாசர் அவர்கிட்ட இருந்த ஒரு மாலையை இந்திரனுக்கு பிரசாதமாக வழங்கினார். அந்த மாலையை துளியும் மரியாதையோடு இந்திரன் பெற்றுக்கொள்ளாமல் அந்த மாலையை வாங்கி தன்னோட ஐராவதத்தின் தலைமையில போட்டான். அந்த ஐராவதம் அந்த மாலையை தன் துதிக்கையால் எடுத்து தரையில் போட்டு மாலையை மெதிச்சு நசுக்கி எடுத்து. இதை பார்த்த தூர்வாசருக்கு ரொம்ப கோபம். ஒரு ரிஷி உனக்கு ஒரு மாலையை பிரசாதமாக கொடுக்குறேன், அதுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? இப்படி மதம் கொண்டு நடந்துக்கிறியே அப்படின்னு உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் நீ இழப்ப, உங்களுடைய பலம் அத்தனையும் உங்களை விட்டு போகும், உங்களுடைய ராஜ்யம் உங்களை விட்டு போகும்னு சபிச்சுடுறார். இப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தேவர்கள் அத்தனை பேரும் தோர்த்து போயிட்டா. ஏன்னா துர்வாசர் சாபத்துக்கு ஏற்ற மாதிரி இவ அத்தனை பேரும் பலவீனமாயிட்டா. அதனால் யுத்தத்தில் தோர்த்து இவர்களுடைய ராஜ்யமும் ஐஸ்வர்யமும் அத்தனையும் இப்போ அசுரர்கள் கைக்கு போயிடுத்து. இப்போ தேவர்கள் அத்தனை பேரும் பெருமாள் திருவடியில் விழுந்து அழறா. பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா, பகவானே இந்த கஷ்ட காலத்துலேருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொல்கிறார், உங்களுக்கு இப்போது உடலில் வலிமை குறைஞ்சுடுத்து, அதனால் உங்களுக்கு வலிமையும் வீரமும் வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அமிர்தம் வேணும் அப்படிங்கிறார். சரி, அந்த அமிர்தத்துக்கு எங்கே போகிறது பகவானேன்னு கேட்கிறா தேவர்கள். அமிர்தம் வேணும் அப்படின்னா தோ இந்த பார்க்கடலை நீங்கள் கடையணும் அப்படிங்கிறார். பார்க்கடலை கடையிறதா? நாங்கள் எப்படி பார்க்கடலை கடைவோம், ஏற்கனவே எங்களுக்கு துளியும் தெம்பில்லையே அப்படிங்கிறா. பெருமாள் சொல்கிறார், போய் அப்போது அசுரர்களை உங்களோட சகாயத்துக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறார். அசுரர்களை நாங்கள் கூப்பிட்டுக்கிறதா? எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு போய் அசுரர்கள் எங்கேயாவது வருவாளா? எங்களோட விரோதம் தானே பாராட்டுறா அப்படின்னு தேவர்கள் கேட்க பெருமாள் சொல்கிறார், அமிர்தத்தில் அவளுக்கும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கோ அப்படிங்கிறார். தேவர்கள் கேட்கிறா, என்னது அமிர்தத்தில் அவளுக்கு பங்கா? கொடுத்தா அவளுக்கும் வலிமையும் வீரமும் வந்துடுமே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. பெருமாள் சொல்கிறார், பங்கு தரோம்னு கொடுத்து கூப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன், பங்கு கொடுக்கணும்னு சொல்லலை அப்படிங்கிறார். அதனால் தேவர்கள் கேட்கிறா, பெருமாளே பொய் சொல்லணுமா, ஏமாத்தணுமா அப்படின்னு. பெருமாள் சொல்கிறார், ஒரு கெட்டவன்ட்டேந்து ஆட்சியை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா சில ராஜதந்திரங்களை பண்ணி தான் ஆகணும், அதுக்காக இதை நீங்கள் பண்ணலாம், தப்பில்லை அப்படிங்கிறார். அதனால் இப்போ இந்திரன் அசுரர்களுடைய தலைவனான மகாபலியை போய் சந்திக்கிறான். வாமன அவதாரத்தில் வர அதே மகாபலி தான்
இந்த சமுத்திர மந்தனமானது வாமன அவதாரத்துக்கு முன்னாடி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுட்டோன்னா இந்த கதை நன்னா புரியும். அதனால இப்போது மகாபலி இடத்துல போய் இந்திரன் பேசுகிறான், பேச்சுவார்த்தை நடத்துகிறான். மகாபலியும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கடலை கடையிறதுக்கு எங்களுக்கும் சம்மதம் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போது இவ்வளோ பெரிய பார்க்கடலை கடையணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மத்து வேணும். ஏதோ ஆற்றுல தயிர் கடையிறதுனா சின்ன மத்தை போட்டு கடையலாம். பார்க்கடலை கடையிறதுக்கு மத்துக்கு எங்கே போகிறது? இதுக்கு இந்த இடத்துல திருமங்கையாழ்வாரினுடைய அழகான பாசுரம், நீள் நாகம் சுற்றி நெடுவரையை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டுகந்த பெம்மானை பூணார மார்வனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டோமே அப்படிங்கிறார். இந்த பெருமாளை சேவிக்காத கண்களே கிடையாது அப்படிங்கிறார் ஆழ்வார். நெடுவரையை நட்டு அப்படின்னு பாடுறார் ஆழ்வார். நெடுவரையை அப்படின்னா மந்திரமலை. அந்த மந்திரமலையையே மத்தாக நட்டாளாம். முதல்ல தேவாசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த மந்திரமலையை தூக்கிட்டு வரா. அந்த மந்திரமலையோட பாரம் தாங்காமல் பாதி வழியிலேயே இவ கீழே போட்டுடுறா. உடனே பெருமாளே கருடாருடனாக வந்து அந்த மந்திரமலையை ஒற்றை கையில் தூக்கி கருடன் மேலே வச்சு அப்படியே அந்த மலையை எடுத்துன்னு வந்து பார்க்கடலில் நட்டார் பெருமாள். இப்போது வாசுகி அப்படிங்கிற அந்த நாகத்தை கயரா இந்த மலையை போட்டு சுற்றினா. இப்போது அந்த வாசுகியோட தலைப்பக்கம் யார் நிற்கணும், வால் பக்கம் யார் நிற்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. பெருமாளுக்கு நன்னா தெரியும், இந்த பாம்பை கயரா போட்டு இழுத்தோம் அப்படின்னா அதன் வாயிலேருந்து அது விஷத்தை அப்பப்போ கக்கும். தேவர்கள் ஏற்கனவே பலவீனமாக இருக்கா, அவளால் இதெல்லாம் தாங்கவே முடியாது. அதனால் அந்த தலைப்பக்கத்தில் அசுரர்களை நிற்க வைக்கணும்னு யோசிச்சார் பெருமாள். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தார். உடனே அசுரர்களை அழைச்சு இங்கே பாருங்கோ, நீங்கள் எல்லாம் அந்த வாசுகி பாம்போட வால் பக்கத்தை பிடிச்சி நின்றுக்கோங்கோ. தேவர்கள் எல்லாரும் அதித்தியோட புத்திரர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள், அதனால் அவள்லாம் அந்த பாம்பினுடைய தலைப்பகுதியை பிடிச்சிக்கணும் அப்படின்னார். உடனே அசுரர்களுக்கு அவ்வளோ கோபம். அதென்ன அவள் வசதியாக போயிட்டா நாங்கள் குறைச்சவாளாக ஆயிட்டோமா, நாங்கள் தான் தலைப்பக்கத்தை பிடிச்சிப்போம், தேவர்கள் வால் பக்கத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு அவள் சண்டை போட்டா. உடனே பெருமாள் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லது போங்கோன்னு விட்டுட்டார். இப்போது அசுரர்கள் எல்லாரும் வாசுகியினுடைய தலைப்பக்கத்தை பிடிச்சுண்டா, தேவர்கள் எல்லாரும் வாசுகி நாகத்தினுடைய வால் பக்கத்தை பிடிச்சுண்டா. இப்போ மந்திர மலையை மத்தா போட்டாச்சு, பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு இழுத்த உடனே பலு தாங்க முடியாமல் அந்த மந்திர மலை பார்க்கடலுக்குள்ளே முழுகிடுத்து. இவா யாருக்கும் அந்த மலையை எப்படி மேலே நிலைக்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் பெருமாள் கூர்மமாக அவதாரம் பண்ணி ஆமையாக அந்த ஓட்டை கொடுத்து அந்த மலையை அப்படி தூக்கி நிலை நிறுத்தினார். இந்த இடத்துல சுவாமி தேசிகர் சொல்கிறார், பெருமாள் எந்த அளவுக்கு அனாயாசமாக அந்த மலையை தூக்கி தாங்கினார் அப்படின்னு சுவாமி தேசிகர் அவருடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். பெருமாள் இப்போ மகா கூர்மமாக இருக்கார். அவருடைய முதுகுக்கு மேலே மந்திரமலை, சுற்றி வாசுகி கயறு. அந்த வாசுகிங்கிற பாம்பை கயரா போட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த மலையை இழுக்கிறா. மலை அப்படியும் இப்படியும் நகருது. ஆனால் அவர் முதுகில் அது லேசாக வருடி விட்டாப்புல இருந்துதான். அந்த அளவுக்கு பெருமாள் அனாயாசமாக தாங்கி பிடிச்சார் அந்த மலையை. இப்போது எல்லாருமா சேர்ந்து பார்க்கடலை கடையறா. எவ்வளோ நாழி கடைஞ்சும் உள்ளேந்து ஒன்றுமே வெளியில் வரல. ஏன்னா தேவர்களுக்கு ஏற்கனவே வலிமை இல்லை. அசுரர்களோ பாம்புடைய தலைப்பகுதியில் நின்றுருக்கா. அதனால அவ்வப்பொழுது அந்த பாம்பு விஷத்தை கக்கிறது. அதனால அசுரர்களுக்கும் வலிமையே போயிடுது. இப்போ 2 தரப்பில் இருக்கிறவாளுக்கும் வேகமே போறல. அதனால ஒரு வஸ்துவும் பார்க்கடல்லேருந்து வெளியில் வரல. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், தானே அஜிதனாக போய் அந்த பார்க்கடலை கடைய தொடங்கினார். கூர்மமாக இருந்துட்டு மலையை தாங்கி பிடிச்சுட்டுருக்கார். இப்போ அஜித்தனாக போய் பார்க்கடலை தானேவும் கடையிறார். அஜித்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவன் அர்த்தம். இப்போ எல்லாருமா சேர்ந்து பார்க்கடலை கடைய முதல்ல வெளியில் வந்த வஸ்து என்ன அப்படின்னா ஹாலாஹல விஷம் வந்தது. அந்த விஷத்தை கண்டு எல்லாரும் நடுங்குறா. அதோட வீரியம் தாங்கவே முடியல. அப்போ பெருமாள் சொல்கிறார், யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் பரமசிவன்கிட்ட போய் உதவியை நாடுங்கள் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பரமசிவன்கிட்ட வந்து கேட்கிறா. அப்போது சிவபெருமான் உடனே அந்த ஹாலாஹல விஷத்தை அவர் சாட்டுடலை. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது, அதுக்கு முன்னாடி பார்வதி தேவியின் இடத்துல அனுமதி வாங்கிக்கிறார் சிவபெருமான். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆற்றுல கலந்து ஆலோசிக்கணும்னு கூட பாகவத புராணம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போ பார்வதி தேவி சொல்கிறா,
உங்கள் பிரபாவம் எனக்கு நன்னா தெரியும், உங்களால் இந்த விஷத்தை சாப்பிட முடியும், அதனால சாப்பிடுங்கோன்னு அவள் சொல்ல சிவபெருமான் அந்த விஷத்தை பருகினார். இந்த இடத்துல சுக்கர் சொல்றார், மகான்களுக்கு விஷம் கூட பூஷணமாக மாறிடும் அப்படின்னு. லோகக்ஷேமத்துக்காக சாப்பிட்டார், அதனால கழுத்து நீளமாச்சு. அன்னிலேருந்து அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற திருநாமமும் ஏற்பட்டது. இப்போ பெருமாள் மேலும் திருப்பார்கடலை கடையிறார். அப்போ பல பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கடல்லேருந்து வருது. முதல்ல காமதேனு பசு வந்தாள். அவளை ரிஷிகள் பெற்றுக்கொண்டார்கள். அவள் தானே யாகங்கள் வேள்விகள் அதெல்லாம் பண்ணுறா. அதனால் பசுவினுடைய பால் நெய் எல்லாம் அவளுக்கு தேவைப்படும். அதனால் காமதேனு பசுவை ரிஷிகள் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளை குதிரை வந்தது. அதை மகாபலி வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து ஐராவதம் யானை வருது. முன்னாடியே இந்திரன் ஐராவதம் யானை மேலே தானே ஏறி வந்தான் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி வரலாம். அவன் ஐராவதம் யானை மேலே தான் முன்னாடி ஏறி வந்தான். ஆனால் தூர்வாசர் சபிச்சார் இல்லையா, அத்தனை ஐஸ்வர்யங்களும் நீ இழக்கணும்னு. அதனால ஐராவதத்தையும் அவன் இழந்துட்டான். இப்போ அந்த ஐராவதம் பார்க்கடலுக்குள்ளேருந்து மீண்டும் வெளியில் வருது. அதை இந்திரன் பெற்றுக்கொண்டான். அடுத்து கௌஸ்துப மணி வெளியில் வருது. அந்த மணியை பெருமாள் தனது ஆபரணமாக சாத்திண்டார். அதுக்கடுத்து பாரிஜாத்த மரம் வந்தது. கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பாரிஜாத்த மரம். அதை தேவர்கள் எடுத்துட்டுட்டா. அடுத்து அப்சர ஸ்திரீகள் எல்லாம் வந்தா. இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிறச்சு திடீர்னு அந்த பார்க்கடலே தங்க நிறமாக மாறித்து. நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாடுறா, மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் அப்படிங்கிறா. இப்போ வரக்கூடியது சாதாரண அமுதம் இல்லை, மதுர கொழுஞ்சாறு. பெண் அமுதமாகிய மகாலட்சுமி தாயார் அந்த பார்க்கடல்லேருந்து வெளியில் வரா. அப்படியே தக 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 தகன்னு அந்த பார்க்கடல் அத்தனையும் பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. அவளுடைய பொன்னிறம் அந்த பார்க்கடலில் பட்டு பிரதிபலிக்கிறது. இந்த இடத்துல சுக்கருடைய ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இதுதான் தாயாரினுடைய அவதார ஸ்லோகமும் கூட. ததஸ்ச ஆவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசகாந்தியா வித்யுத் சௌதாமணியதா அப்படிங்கிறார் சுக்கர். சௌதாமணிங்கிற மின்னல் எல்லா திசையிலும் பிரகாசிப்பது போல தாயாருடைய ஒளி எல்லா திக்கெட்டும் பரவர்தான். அப்படி தாயாருக்கு இந்திரன் ஒரு அழகான ஆசனத்தை கொண்டு பரிசாக வழங்கினான். தாயாருக்கு இப்போ எல்லாருமாக சேர்ந்து திருமஞ்சனம் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ புனித நதிகள் எல்லாம் சேர்ந்து தாயாருக்காக தங்க கலசத்தில் புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்தா. அந்த ஜலத்துக்கு தேவையான மூலிகைகள் அத்தனையும் பூமி பிராட்டி கொண்டு வந்து சேர்த்தா. பசுக்கள் எல்லாம் பஞ்சகவ்யத்தை கொண்டு வந்து கொடுத்தது. வசந்த ருத்துவே வந்து மலர்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சது. பிறகு ரிஷிகள் அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினா. கந்தர்வர்கள் எல்லாரும் பாடல்கள் பாடுறா. தேவலோக பெண்கள் நாட்டியம் ஆடுறா. மேக கூட்டங்கள் எல்லாம் இடிச்ச மிருதங்கம் வாசிக்கிறது. கையில் அழகான தாமரை மலர்களை ஏந்திய அந்த தாயாருக்கு அஷ்டதி கஜங்கள் எல்லாம் பூரண கலசங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம்னு தயாராகிறது. அப்போ அங்க இருந்த அந்தணர்கள் எல்லாரும் அபிஷேகத்துக்கு வேண்டிய வேத மந்திரங்களை எல்லாம் ஓதினா. அப்போ அந்த தாயார் அப்படியே கஜலக்ஷ்மியாக எல்லாருக்கும் காட்சி அளித்தாள். அப்போ ஒருத்தரா வந்து தாயாருக்கு பரிசுகள் வழங்கறதுக்கு ஆரம்பிக்கிறா. அதுல சமுத்திரராஜன் தாயாரினுடைய தந்தை அவர் தான். ஏன்னா க்ஷீர சமுத்திரராஜ தனையாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தாயார. அவர் வந்து ஒரு மஞ்சள் பட்டுப்புடவே சமர்ப்பித்தார். அடுத்து வருணன் அவளுக்கு வைஜெயந்தி மாலே சமர்ப்பித்தார். விஸ்வகர்மா பூஷணங்களை சமர்ப்பித்தார். சரஸ்வதி தேவி ஒரு அழகிய ஹாரத்தை சமர்ப்பித்தாள். பிரம்மா தாயார் கைகளில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை சமர்ப்பித்தார். நாகங்கள் வந்து தாயாருக்கு குண்டலங்களை சமர்ப்பித்தன. இப்படி சர்வாலங்கார பூஷிதையா மனதை கொள்ளை கொள்ளுபவளாக விளங்கினாள் அந்த தாயார். இதாத்தனையும் பெருமாள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றார் சுவாமி தேசிகர். இப்போ தாயார் தன் கைகளில் மாலையை எடுத்துண்டா. சுத்தி தேவர்கள் எல்லாரும் அணிவகுத்து நின்றுருக்கா. தாயார் யாரை தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னு பார்த்துண்டு தாயார் விழிகள் யார் பக்கமும் திரும்பல. எல்லா குணங்களையும் கொண்டவன், ஆனா எந்த தோஷமும் அற்றவன் அங்க இருந்த ஒரே ஒருவன் அந்த நாராயணனான பெருமாள் தான். அதனால நேர பெருமாளை நோக்கி ஹம்ச கதியில ஒரு அன்னப்பறவை நடந்து வரா மாதிரி அழகா நடந்து வரா. வெட்கத்தோட வரா. நாணி சிவந்த அழகான கண்கள் அந்த பெருமாளை பார்க்கறது. பெருமாளும் மந்தகாச சிரிப்போட தாயாரை பார்க்குறான். அந்த மாலையை பெருமாள் கழுத்தில் சாத்திட்டு பெருமாள் பக்கத்தில் போய் வெட்கப்பட்டு நின்றுட்டா தாயார்.
அந்த ஜெகன்மாதாவான தாயாரை பார்த்து பெருமாள் தனது திருமார்புல எழுந்தருளும்படி சொல்ல, தாயாரும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் அப்படின்னு பெருமாள் திருமார்பின் மேலே ஏறி அமர்ந்தாள் தாயார். அப்படியே தாயார் தேவர்களுக்கு அவர்கள் இழந்த ஐஸ்வர்யம் அத்தனையும் மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தன் கண்களால் கட்டாட்சித்தாள். இப்போ பார்க்கடலை மீண்டும் கடையலாம்னு தொடங்குறா. பெருமாள் இப்போ பிராட்டியோடு கூடிய பெருமாளாக பார்க்கடலை கடையிறான். அதனால தான் இப்போ அமிர்தம் வெளியில் வரப்போகுது. இத்தனை நாள் வெறும் பெருமாளாக கடைஞ்சிட்டு இருந்தான். இப்போ பிராட்டியோடு கூடி அந்த பார்க்கடலை கடையர்ச்சே தான் அதனுள்ளேந்து அனுகிரகமாக அந்த அமிர்தம் வெளியில் வரப்போகுது. எம்பெருமானே இப்போ தன்வந்திரியாகவும் அவதாரம் பண்ணி தன் கைகளில் அந்த அமிர்த கலசத்தோட பார்க்கடலுக்குள்ளேந்து வெளியில் வரார். பெரியாழ்வார் இதை அவருடைய பாசுரத்தில் பாடுறார். மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா அப்படிங்கிறார். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவனாக அந்த தன்வந்திரி பகவான் வெளியில் வரார். ஆயுர்வேதத்துக்கே தலைவனான அந்த தன்வந்திரி பெருமாள் கையில் அந்த கலசம் இருக்குது. அந்த அமிர்த கலசத்தை பார்த்த அசுரர்கள் அதை பிடுங்கிண்டு ஓடுறா. இப்போ தேவர்கள் மீண்டும் பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிக்க, பெருமாள் இப்போ ஒரு அழகிய ஸ்திரீயாக மாறினார், ஒரு மோகினியாக மாறினார். இந்த ஒரு சமுத்திர மந்தனத்திலேயே அத்தனை அவதாரங்கள் கூர்மமாக மாறி தனது முதுகை கொடுத்து அந்த மலையை தூக்கி நிறுத்தினார். அப்புறம் அந்த மலையை கடையறதுக்கு இவா யாருக்கும் தெம்பு போறலன்னு தானே போய் அஜித்தனாக அந்த மலையையும் கடைந்தார். அதுக்கப்புறம் தன்வந்திரியாகவும் அவதாரம் பண்ணி தானே அந்த அமிர்த கலசத்தோட பார்க்கடலுக்குள்ளேந்தும் பெருமாள் வெளியில் வந்தார். இப்போ அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக மோகினியாகவும் அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போது அசுரர்களுக்குள்ள ஒரே சண்டை. யார் இந்த அமிர்தத்தை முதல்ல சாப்பிட்றது, நான் முன்ன நீ முன்னன்னு போட்டி போட்டுக்கிறா. அப்போ மோகினி அந்த பக்கமாக போய் நிற்க இந்த அசுரர்கள் எல்லாரும் அவளை பார்த்து அந்த அழகில் மதிமயங்கி போயிடுறா. யாரம்மா நீ அப்படின்னலாம் அவளை விசாரிக்கிறா. மேலும் அந்த அமிர்த கலசத்தை அப்படியே மோகினியிடம் கொடுத்து நீயே எங்கள் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துடு அப்படின்னு கொடுக்க, மோகினி இப்போ கேட்கிறா, எனக்கு இதெல்லாம் சரியாக பங்கு போட்டெல்லாம் கொடுக்க தெரியாது, நான் எப்படி பங்கு போட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, அசுரர்கள் அதுக்கு சம்மதம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் மோகினி தேவர்கள்கிட்டையும் அசுரர்கள்கிட்டையும் சொல்கிறா, எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, வந்து யாகங்கள் எல்லாம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானங்களை எல்லாம் கொடுங்கோ, அதுக்கப்புறமாக வரிசையாக கீழே தர்பையை போட்டு எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லாருக்கும் இந்த அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, அத்தனை பேரும் மோகினி சொன்ன மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு தானம் எல்லாம் வழங்கிட்டோ கீழே தர்பப்பில்லை பரப்பி எல்லாரும் வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள்னு. இப்போ மோகினி எல்லாருக்கும் அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக வரா. தேவர்கள் பக்கம்தான் முதல்ல அமிர்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அசுரர்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. அவளோட அழகில் மயங்கி அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கா. அந்த அசுரர்கள் கூட்டத்தில் ஒரு அசுரன் ஸ்வர்பானு அப்படின்னு, அவனுக்கு மட்டும் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கா மாதிரி தோன்றுறது. அவனுடனே என்ன பண்ணிடுறான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் இவன் உட்காந்துடுறான். அப்போது அமிர்தத்தை வாங்கி அவன் சாப்பிடவும் சாப்பிட்டுடுறான். அப்போ சூரியனும் சந்திரனும் பெருமாள்கிட்ட இதை சொல்கிறா, இது அசுரன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அப்படின்னு. அந்த க்ஷணமே பெருமாள் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு அவனது தலையை துண்டிச்சுடுறார். ஆனால் அவன் வாயில் அமிர்தம் பட்டதுனால அவன் கழுத்து வரைக்கும் அந்த தலையானது உயிரோடு இருக்குது, உடம்பு மட்டும் கீழே விழுந்துடுத்து. இப்போ பிரம்மா பார்க்குறார், இந்த உயிரோடு இருக்கிற தலையை என்ன பண்ணுறதுன்னு. அவனையும் ஒரு கிரகமாக மாற்றிட்டார். அந்த கிரகம்தான் ராகு. அவனுக்கு கீழே ஒரு பாம்பினுடைய உடலை அதோடு சேர்த்தார். அதனால் அவன் ராகுங்கிற கிரகமாக மாறிட்டான். ராகுடைய வரலாறு மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேத்துவை பற்றிய குறிப்பு இங்கே இல்லை, அதனால் அடியேன் அதை பற்றி எதுவும் இங்கே சொல்லலை. இவ்வாறாக ராகுங்கிற கிரகம் உருவாச்சு. இந்த ராகுவுக்கு சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் இருக்கிற பகையின் காரணமாகத்தான் கிரகண சமயங்களில் போய் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கிறான். இவ்வாறாக மோகினி தேவர்கள் அத்தனை பேருக்கும் அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுத்தா. அசுரர்கள் பார்த்துன்னு இருக்கிறச்சேவே சதுர்புஜங்களோடு நாராயணனாக மாறி கருடன் மேலே ஏறி பெருமாள் பறந்து போயிட்டார். அசுரர்கள் அத்தனை பேருக்கும் ஏமாற்றம், வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்னு கோபப்படுறா. மகாபலி தலைமையில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இப்போ யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தான் தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்தை கொண்டு மகாபலியை தாக்க மகாபலி இறந்தும் போயிடுறான். இதுக்கு மேலே நடந்தது என்ன அப்படின்னு நம்ம வாமன அவதாரத்தில் பார்த்துருக்கோம். இந்த சரித்திரத்தோட தத்துவம் என்ன அப்படின்னு சுக்கர் சொல்கிறார் பாகவத புராணத்தில். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே நோக்கத்தோட
ஒரே முயற்சியை தான் பண்ணினா. ஆனால் 2 தரப்பினருக்கும் பலன் வெவ்வேறாக இருக்குது. தேவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் அமிர்தமும் கிடச்சிது, இழந்த ராஜ்யமும் அவளுக்கு திரும்பி கிடச்சிது. ஆனால் அசுரர்களுக்கோ தோல்வி தான் கிடச்சிது. காரணம், தேவர்கள் பெருமாளினுடைய திருவடியை பற்றினா, அசுரர்கள் அவனது திருவடியை பற்றி கொள்ளவே இல்லை. அதனால தான் அவர்கள் தோல்வியுற்றார்கள். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். தனக்கு உவமையே இல்லாதவன், ஒப்பே இல்லாதவன், அந்த ஒப்பில்லா அப்பனுடைய திருவடியை பற்றி கொள்ளலை அப்படின்னா நம்ம கவலைகள்லேருந்து வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதனால் அந்த பெருமாளினுடைய திருவடியை நாமும் பற்றி கொள்வோம். இதை கேட்ட அத்தனை பேருக்கும் பெருமாள் தாயார் மற்றும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும்னு அடியேன் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 30 நாட்களும் அடியேன் சொன்னதில் ஏதேனும் பிழைகள் இருக்குமாயின் பகவானும் பாகவதாலும் அடியேனை மன்னித்தருளணும்னும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஆண்டாளினுடைய வாழி திருநாமத்தோடு இதை பூர்த்தி பண்ணுவோம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான் மறைகள் ஓதுமூர், வில்லிப்புத்தூர் வேதக்கோணூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ராதே கிருஷ்ணா.